கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அது என்ன சீசன்? இதுவரைக்கும் நான் செய்த நன்மைகளை நினைவு கூறாமல் இருக்கிற மனுஷர்களை தேவன் அவர்களை எழுப்ப போகிறார், தட்டி எழுப்ப போகிறார். இதுவரைக்கும் உங்களை மறந்த, இதுவரைக்கும் நீங்க செய்த நன்மைகளை நினைவு கூறாம இருக்கிற, அல்லது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு என்னை நினைச்சுக்கோன்னு சொன்ன சில நண்பர்கள், சில மனுஷர்கள் உங்களை மறந்து போகலாம், மறந்து போய் இருக்கலாம். மறந்து போய் இருக்கிற நாட்களிலே மீண்டும் கர்த்தர் நீங்கள் செய்த நன்மைகளை அவர்கள் நினைக்கும்படியாக கர்த்தர் ஒரு சீசனை இந்த நாட்களில் ரிலீஸ் பண்ணுகிறார். எஸ், ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் பண்ணுகிற ஒரு சீசன் என்ன தெரியுமா? நீங்க செய்த நன்மையை மறந்து விட்ட ஜனங்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். இதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கடையில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவி என்று சொல்லுகிறான். ஆனா 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்னைக்கு அந்த பாத்திரக்காரன் இவ்வளவு தூரம் அவன் வாழ்க்கை கட்டப்பட்டதும், அவன் முன்னேறி மீண்டும் அழிவுக்கு நேராக இருந்த வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஜீவனுக்கு எதுவான வாழ்க்கையில திருப்பி விட்டதும் யோசேப்பு தான். யோசேப்பும் அவனுமாக பல நாட்கள் ஜெயிலுக்குள் இருக்கிறார்கள். யார் யார் ஒரு காரியம் யார் யாருக்கு என்ன விதமா முடியுமோ என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அடைக்கப்பட்ட நிலைமையில வழிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் யோசேப்புக்கு ஒரு வழி திறக்கப்பட வேண்டும். அந்த ஜெயில இருக்கிற அந்த பானபத்திரக்காரனுடைய வாசல்களும், அந்த சுயம்பாகி ரொட்டி சுடுகிறவன் அவனுடைய வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கை ஒரு வழிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரம் எதிர்பார்க்கிற முடிவுக்காக காத்திருப்போம் இல்லையா? அநேக நேரம் நம்ம ரிசல்ட் காத்திருக்கிறது போல இருப்போம். இப்படியாக அநேக நாட்கள்